இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அயலான் வந்திருக்கு, கேப்டன் மில்லர் வந்திருக்கு, சிங்கப்பூர் செல்வன் வந்திருக்கு, வடக்குப்பட்டி ராமசாமி வந்திருக்கு. நிறைய படங்கள் வந்தது. ஆனால் கலெக்ஷன் இல்லையே, கண்டென்ட் இல்லை, யாருக்கும் தெரியாது. சோஷியல் மீடியா ஹைப் கிடையாது, யாரும் ரிவ்யூவும் பண்ணல. முதல் நாள்லேருந்து முதல் ஷோ வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. ரெண்டாவது நாள்லேருந்து பிக்கப் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து இப்போ 300 ஸ்க்ரீன்ஸ் ப்ளஸில் தானே ஓடிட்டு இருக்கு. இந்த படம் வந்து என்டையர்லி இன்ஸ்பயர்ட் பை எங்கள் கமல்ஹாசன். குணால இன்ஸ்பயர் ஆன படம் தான் இது. போன வருஷத்தில் 23 இருக்கிறது காலர் டியூன் யாராவது வச்சுருக்காங்களா? இதுதான் சினிமா. நாங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஒரு நல்ல பாட்டு கேட்கணும். நீங்கள் எடுத்துன்னு வந்து ஜாஸ் மியூசிக்கு காதில் பிச்சுக்கிற மாதிரி சவுண்டு போட்டோன்னா அது நைட்டில் தூக்கம் வராது. சினிமா வந்து அழியல. இப்போ நாங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எக்ஸாம் இருக்குது, +2 இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பொய்யான காரணங்கள். மஞ்சுமல் பாய்ஸ்க்கு எக்ஸாம் இல்லையா, வெயில் இல்லையா? படம் நல்லா இருந்தால் தான். லியோ படத்தில் 6 நாளோட வசூல் யாரும் எதிர்பாராத வசூல், எல்லாருக்கும் வருத்தம் தான். ஆனால் நாங்கள் வெளில காமிக்க முடியல. அதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட உட்லண்ட்ஸ் சென்டர் ஓனர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சிறப்பு. இந்த 2024 ஆரம்பத்திலிருந்து எந்தெந்த படங்கள் பேசும்படியாக அமைஞ்சிருக்குங்க சார் டில் இன்னைக்கு வரைக்கும்? இப்போ ஓடுற மஞ்சுளம் பாய்ஸ் தான். மஞ்சுமல் பாய்ஸ் தான். மஞ்சுமல் பாய்ஸ் தான். சார் இதுக்கு முன்னாடி அயலான் வந்திருக்கு, கேப்டன் மில்லர் வந்திருக்கு, சிங்கப்பூர் செல்வன் வந்திருக்கு, வடக்குப்பட்டி ராமசாமி வந்திருக்கு. நிறைய படங்கள் வந்தது. ஆனால் கலெக்ஷன் இல்லையே. கலெக்ஷன்ஸ் இல்லை, கலெக்ஷன் இல்லை, கண்டென்ட் இல்லை. ஓகே. போன வருஷத்தோட ஆரம்பமே வந்து துணிவு வாரிசுன்னு 2 படங்களோட ஆரம்பிச்சது. இந்த வருடம் வந்து ஆரம்பத்திலேருந்து இன்ன வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குங்களா? ஆமாம். தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? சார் ஃபஸ்ட் வந்து ப்ரீவியஸாக வந்து இப்போது டிஜிட்டல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா வந்து ஃபஸ்ட் வந்து ஃபேமிலி, ஃபஸ்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி பேஸ்ட், ஜி வந்து கடவுள் பற்றி படம் எடுத்திருந்தாங்க. அது ஓடிட்டு இருந்தது. EFG கேட்டகரிஸ். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட பாட்டு வரும். அந்த பாட்டுக்காக சில பேர் வருவாங்க. இளையராஜா மியூசிக்கு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து ஹிட்டு. இப்போ வந்து அந்த EFG ஃபார்முலா எடுத்துகிட்டு இப்போ இவங்க புதுசாக வர ஃபார்முலா வந்து ACD ஃபார்முலாவில் இருக்கிறாங்க, படம் எடுத்துன்னு இருக்காங்க. ஏ வந்து ஆக்ஷனு, ஓகே, சி வந்து கேஸ்ட்டும் க்ரைமு, ஓகே, டி வந்து ட்ரக்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலா எடுத்து யாருக்கு புரியுது? எந்த செக்டர்னு வந்து பார்த்துட்டு இது என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நீங்கள் குவாலிஃபை பண்ணுறீங்க. புரியுது. ஆனால் இதுதானே சார் இப்போதைக்கு ரெவன்யூ அதிகமாக கொடுத்துருக்கு, நடிகளோட சம்பளத்தையும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா நீங்கள் சொல்கிற அந்த ACD தானே சார் வின் பண்ணியிருக்கு. ரைட் சார். அது எந்த கலாச்சாரத்தில் நீங்கள் வந்து ட்ரக்ஸை காமிச்சிட்டு நீங்கள் என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறீங்க? ஓகே. பேசிக்கான எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வருவாங்க, லேடிஸு பசங்க தான் வராங்க. அவங்களுக்கு முன்னாடி போதைப் பொருள் எப்படி ஒழிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா சினிமா எப்படி உருப்படும்? கண்டென்ட் எங்கே இருக்குது? இப்போ மஞ்சுளம் பாய்ஸ் வந்து எல்லா ஹீரோஸ் எல்லாம் ஸ்டார்ஸ் எல்லாம் புது ஆளுக்கு தான். ஆமாம் ஆமாம். கண்டென்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட் கண்டென்ட் பேஸ்ட் படங்கள் தான் எடுத்திருந்தாங்க. இப்போ ஏன் அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு தெரியல. ஓகே. இப்போது கொரோனாக்கு அப்புறம் வர படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு, க்ரைமு, கேஸ்ட் பேஸ்டு எல்லாம் இருக்குது. மக்கள் மனநிலை மாறிடுச்சோ? அது வந்து சில காரணத்தில் கொரோனாவில் வந்து இந்த 3 ஃபார்மேட் வந்து வீட்டிலேருந்து உட்காந்து செய்கிற மாதிரி பண்ணாங்க. ஏன்னா அந்த டிசீஸில் யாரும் வெளியில் போகக்கூடாது. ஓகே. அதனால் உருவானது OTT, அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர், அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் கூட பிளாட்ஃபார்ம் வந்து வீட்டிலேருந்து படிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் போயிடுச்சு. இப்போ எல்லாம் ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறாங்க, அப்புறம் எல்லா ஸ்கூலு காலேஜில் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ ஸ்டடி ஃப்ரம் ஹோமும் போயிடுச்சு. ஆனால் இந்த OTTயில் சில குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ்க்காக படம் எடுத்தாங்க. அது இன்னும் வந்து அந்த மனநிலை அப்படியே ஓடின்னு இருக்குது. அது வந்து சினிமா தியேட்டருக்குள்ள வரும்போது அது ஓடாது. சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட். ஓகே. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வரணும். நீங்கள் டிவியில் பார்க்குறது, நியூஸ் பேப்பரில் பார்க்குறது ட்ரக்ஸு, க்ரைமு, கேஸ்ட் பேஸ் எடுத்தான்னா அது என்ன என்டர்டெயின்மெண்ட்? இல்லை, அப்படி எடுக்கப்பட்ட படங்கள் தான் ஜெயிலர், விக்ரம், லியோ முதற்கொண்டு. அதுதானே சார் வசூலில் டாப்பில் இருக்குது. வசூலில் டாப்பில் இருக்குது சார். வருஷத்தில் வந்து 250 படம் இருக்குது ரிலீஸ் ஆகுது. நீங்கள் 3 படத்தை பற்றி தான் பேசின்னு இருக்கீங்க. மீதி 247 படத்தை பற்றியே பேச மாட்டேன்றீங்க. எல்லாம் இந்த ஜெனரில் தான் எடுத்துருக்குது. இப்போ இந்த மஞ்சுளம் பாய்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. சோஷியல் மீடியா ஹைப் கிடையாது, யாரும் ரிவ்யூவும் பண்ணல. முதல் நாள்லேருந்து முதல் ஷோ வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. ரெண்டாவது நாள்லேருந்து பிக்கப் ஆகிடுச்சு.
தமிழ்நாட்டில் வந்து இப்போ 300 ஸ்க்ரீன்ஸ் ப்ளஸில் தானே ஓடின்னு இருக்கு. கேரளா கலெக்ஷனோட தமிழ்நாடு கலெக்ஷன் தானே அதிகமாக இருக்குது. ஒரு மலையாள படம் வந்து தமிழ்நாட்டில் கேரளாவோட தமிழ்நாட்டில் அதிகமாக கலெக்ஷன் ஆகிறது இந்த மஞ்சளும் பாய்ஸ் தான். ஸோ கண்டென்ட் இப்போ எல்லாம் ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க படம் எடுக்கிறாங்க. டைரக்டர் என்ன நினைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்காரங்க தமிழில் படம் எடுத்துன்னு இருக்காங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். இது மாறணும். ஓகே. சோஷியல் மீடியா வந்த அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ கண்டென்ட் பேஸ் படங்கள் தான் ஓடும். அதர் லாங்குவேஜ் படங்கள் இங்க அப்பப்போ ஆதிக்கத்தை செலுத்திருக்கு சார். கேஜிஎஃப் இருக்கட்டும், ட்ரிபிள் ஆர் இருக்கட்டும், பாகுபலியா இருக்கட்டும், புஷ்பாவா இருக்கட்டும். இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூலமா அந்த மலையாள படம் வந்து இங்க இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அந்த அந்த அங்கிருந்து வந்த படத்தோட சக்சஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியோட சக்சஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இல்ல நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க? நான் எதிர்பார்க்குறேன். நான் என்னோட கருத்து சொல்றேன். காலிவுட் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் வந்த படம் தான் மஞ்சுளம் பாய்ஸ். சரி. இந்த படம் வந்து என்டையர்லி இன்ஸ்பயர்ட் பை அவர் எங்கள் கமல்ஹாசன். குணால இன்ஸ்பயர் ஆன படம் தான் இது. ஓகே. ஸோ குணால வந்து எப்படி அவர் வந்து இது வந்து பேசிக்கலி எல்லாம் செட் ஒர்க்ன்றாங்க. ஆனால் அது வந்து ரியலிஸ்டிக்காக படம் எடுத்தால் 35 வருஷம். ஸோ அந்த காலத்தில் அவர் ஒரு என்ன ஃபோர்ஸி பண்ணாரோ இப்போ வந்து அது அந்த டைமில் வந்து ரொமான்டிக்காக வந்து அந்த படம் எடுக்கப்பட்டது. இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுக்கப்பட்டது. ஆனால் பேக்ட்ராப் எல்லாம் குணா கேஸ் தான். ஆனால் கண்டென்ட் வைஸ் அதுவும் நல்லா இருந்தது, இதையும் நல்லா தான் இருந்தது. பேஸ்ட் ஆன் கண்டென்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த படம் ஓடுது. தமிழ்நாட்டில் வந்து இப்போ படங்கள் ஓடலைன்னா கண்டென்ட் இல்லை, அதனால தான் ஃபெயிலியர் ஆகின்னு இருக்குது. கேரளாவில் இப்போ வந்து பிரேமலுன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, அதுவும் ஈக்குவலாக தான் நல்லா தான் ஓடின்னு இருக்குது. இப்போ அடுத்த வாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து திருப்பி 100 ஸ்க்ரீன்ஸில் அந்த படம் ஓட்ட போகிறாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஃபஸ்ட் அப்ரிசியேஷன் வந்து தமிழ்நாட்டில் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலம். கண்டென்ட் நல்லா இல்லைன்னு அவங்க கிட்டே கூட போக மாட்டாங்க. இல்லை, ஒரு கட்டத்தில் தெலுங்கு படங்கள்லாம் ஆதிக்கத்தை செலுத்திச்சு. இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி வந்து இங்கே தமிழில் ஆதிக்கத்தை செலுத்த போகுதா? இல்லை 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 சார், தமிழ்நாட்டில் வந்து நம்ம தான் நம்பர் 1 இன் என்டர்டெயின்மெண்ட். கண்டிப்பாக. நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இல்லை வேர்ல்டு வைட் ஃபிலிம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் தமிழ் ஃபிலிம்ஸ் ஆர் தி பெஸ்ட். பட் ஆஃப் லேட் வந்து நான் சொன்னேனே இந்த ACND இந்த ஃபார்முலா இவங்க எப்போ போனாங்களோ அது கொஞ்சம் வந்து எங்களுக்கு பின்னழிவு ஆயின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து ரீதிங்க் பண்ணணும், உட்காந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் எடுக்கணும். ஆர்டிஸ்ட்டுங்களெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஓகே. ஆர்டிஸ்ட் வந்து இவங்க கொடுக்குற கண்டென்ட் தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சம்வேர் வி ஆர் லேக்கிங். இப்போ உட்காந்து ப்ரொடியூசர்ஸ் உட்காந்து இவங்க சொல்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்து பட்ஜெட் அவங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணுறது. இந்த பட்ஜெட் ஒர்க் அவுட் ஆகுமா, நீங்கள் சொல்கிற கண்டென்ட் வந்து சரியாக இருக்குமா? கான்ட்ரவர்ஷியல் படங்கள் வந்து இப்போ யாரும் பார்க்குறதுக்கு இல்லை. ஆனால் கான்ட்ரவர்சி டெய்லி டிவியில் பார்க்குறாங்க. ஸோ அந்த கான்ட்ரவர்சி ஃபிலிம்ஸு முன்ன மாதிரி போகிறதில்ல. ஸோ இவங்க வந்து ரியலிஸ்டிக்காக இப்போ மாற்றணும். இவங்க மாற்றலைன்னா ஜனங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. முதல் ஷோக்கே ஆள் வருது இல்லை. ஏன்னா அவ்வளோ ஜனங்க வந்து புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் எடுத்ததெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் யாருக்கும் கிடையாது. ஸோ கண்டென்ட்டை வந்து திருப்பி ரீவொர்க் பண்ணணும். இப்போ மணிரத்னம் சார் எடுத்துக்கோங்களேன், கமல்ஹாசன் ஏன் அவங்க படம் ஓடுது? அவங்க ஒர்க் பண்ணுறாங்க கண்டென்ட் மேலே. 1 year 2 years ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறம் தான் ஷூட்டிங்குக்கே போகிறாங்க. ஓகே. நீங்கள் சொன்னீங்க ஒரு 3-4 படங்களை தவிர 2023 படங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தமிழ்லேயும் நிறைய படங்கள் வருது. ஏன் எந்த ஒரு படமும் குட் நைட், டாடா இந்த மாதிரி படங்களை தவிர்த்து கூட மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி அதிகமாக பேசப்பட்ட சிறு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் ஏன் பேசப்படலை? ஏன்னா இங்கேயும் ரிவ்யூஸ் இருக்காங்க, மக்களும் அந்த சின்ன படங்களை பார்க்குறாங்க. அந்த சின்ன படங்களை இந்த மாதிரியான ஒரு வெற்றி யதார்த்தமான கதைக்களத்தை ஏன் யாரும் இல்லை பேசிக்காக வந்து சார் ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. சரி. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் ஓட்டுவாங்க, பேப்பரில் ஆடுங்க வரும், டெய்லி ஆட் வரும். இப்போ போஸ்டர் வந்து சிங்கார சின்ன ஸ்கீம் வரும்போது போஸ்டர்ஸே கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணோன்னா அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இப்போது டூத் பேஸ்ட் இருக்குது, 150 வருஷமாக பப்ளிசிட்டி பண்ணினே இருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ கூட அந்த கம்பெனி வந்து மேக்ஸிமம் பப்ளிசிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் ரெவன்யூ வந்து டூத் பேஸ்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் படங்கள் ஓடணும். பப்ளிசிட்டி டிவி ஆட்ஸு அதெல்லாம் பார்க்குறதில்ல. இப்போ மொபைல் வந்த அப்புறம் டிவிக்கே போகிறதில்ல யாரும். ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக வந்து அந்த சோஷியல் மீடியாவில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு செக்டரை வந்து ஸ்டில் அந்த
அந்த செக்டர் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணலை ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஃபிலிம்ஸ். ஓகே. அந்த செக்டர் டெவலப் பண்ணாதான் ஒரு ப்ரீ இன்ஃபர்மேஷன் இருக்கும். சமீபத்தில் ஒரு அசோசியேட் மீட்டிங்கில் தேட்டர்ஸ்லாம் நாங்கள் மூடப்படுவோம், இந்த நிலையில் போனால் தேட்டர் ஓனர்ஸோட கதி என்ன அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன சார் நடக்குது தேட்டர் ஓனர்ஸுக்கு? எதனால் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு, இத்தனை வருஷமாக இல்லாத பாதிப்பு இந்த ஜென்ரேஷனில் இந்த இதில் வந்து இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு என்ன காரணம்? சார் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்குபேஷன் ரேஷியோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு தியேட்டரில் வந்து 30% to 40% வந்தால் தான் we are comfortable ஃபார் ஆப்ரேட் தி தியேட்டர்ஸ். அப்போ தான் எங்களோட ஒர்க்கிங் காஸ்ட் வரும். இந்த ஒர்க்கிங் காஸ்ட் எங்களுக்கு வரலைன்னா நாங்கள் எப்படி தியேட்டர் நடத்துறது? இப்போ டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் ப்ரொஜெக்டர்ஸை மாற்றணும். ஏன்னா அவுடேட் ஆகிடுறது. எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து எவ்ரி 3 இயர்ஸ் ரீவேம் பண்ணினே இருப்பாங்க. ஒரு ப்ரொஜெக்டர் மாற்றணும்னா நியர்லி 30-40 lakhs ஆகுது. அப்புறமா வந்து கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்குது. சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் கமர்ஷியல்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். நான் எந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் செய்யக்கூடாது. ஓகே. ஸோ அது ஒரு ஸ்டாப் கேப் இருக்குது. நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து ஐபிஎல் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்க, இல்லைன்னா வீக் டேஸில் வந்து முகூர்த்த நாளுக்கு வந்து ரிசப்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்க. அதெல்லாம் பர்மிஷன்ஸ் கிடையாது. பட் நாங்கள் மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி டேரிஃப், மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம். இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்ரி இயர் இப்போது 6% இன்க்ரீஸ் ஆகுது. இபி டேரிஃப் கூட எவ்ரி ஜூனில் 6% இன்க்ரீஸ் ஆகுது அக்ராஸ் தி போர்டு. ஆனால் டிக்கெட் ரேட்ஸ் வந்து 2017 இருக்கிற ரேட்டு தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் அந்த ரேட்டை பற்றி நாங்கள் வந்து கவலைப்படலை. ஏன்னா ஜனங்க வந்தால் தான் எங்களுக்கு ரேட்டு. ஜனங்கமே வரலைன்னா எங்கேருந்து ரேட் வாங்கி அதை பற்றி நாங்கள் டிஸ்கஷனுக்கே போகல. என்ன ஆகுதுன்னா ஆக்குபேஷன் ரேஷியோ கம்மியாயிடுச்சு. ஒரு தியேட்டருக்கு வந்து 30-35% ஆக்குபேஷன் ரேஷியோ ஒரு 3 years 4 years இருந்தது. இப்போ 10-15% கீழே போகுது. ஸோ அதனால தான் மேட்ச் பண்ண முடியல. இப்போ ரியல் எஸ்டேட் நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ ஒரு எல்லா தியேட்டரும் வந்து ஒரு 1 acre ஆஃப் லேண்டில் இருக்குது. 1 acre ஆஃப் லேண்ட்னா 40,000 சதுரடின்னு வச்சுக்கோங்களேன் ரஃபா. இந்த 40,000 சதுரடியில் செட் பேக்ஸ் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பில்டருக்கு வந்து ஒரு 24,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். அந்த 24,000 வந்து அவர் 20 அடுக்கு கட்டினான்னா அது எவ்வளோ வரும்? 4,80,000 5 lakhs கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. 5 lakhsல வந்து அந்த தியேட்டர் ஓனர் வந்து 2,50,000 வரும். அந்த 2,50,000 வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் அவர் 60 ரூபா கொடுத்தான்னா 15 லட்ச ரூபா வரும் மாதத்துக்கு வாடகையை. தியேட்டரில் என்ன தான் நாங்கள் கஷ்டப்பட்டு என்ன தான் நடத்தி பார்த்தா கூட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 1 லட்ச ரூபா கூட எங்களுக்கு நிற்க மாட்டேன்றது. ஆக்குபேஷன் இல்லை. ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் நான் என்ன நினைப்பேன், எதுக்கு இந்த தொழில் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, நம்ம அந்த தொழிலுக்கு போயிடலாமே, சேஃபாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து தி 3rd generation வந்து நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே. ஏன்னா டெய்லி வந்து வீட்டில் வந்து நாங்கள் வந்து கலெக்ஷன் இல்லை, வசூல் காசு இல்லைன்னு சொன்னான்னா அவன் வந்து எல்லாம் ஐடி படிச்சிடுறாங்க. ஸோ ஐடியில் 2 lakhs 3 lakhs சம்பளம் வரும்போது அவன் ஏன் சினிமா தியேட்டருக்கு வருவான்? ஸோ தட் இஸ் ஆல்சோ மார்ஜினல். ஏன்னா சென்னையில் மிக முக்கியமான திரையரங்கில் ஒரு நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய தேட்டர்ஸ் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக உதயம் தேட்டரும் மூட போகிறாங்க அப்படின்ற விஷயம். இந்த மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணிட்டா திரையரங்குக்கு நாங்கள் எங்கே சார் போகிறது? இல்லை அதான் சார், இப்போ எல்லாமே உட்காந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஆயிடுது. சினிமா வந்து எப்பவும் அழியிறது கிடையாது. இந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி வந்துட்டு அடுத்த இன்னொரு 6 மாதத்துக்கு தமிழ் சினிமா தான் நம்ம 1ல் வரப்போகுது. ஏன்னா அவ்வளோ நல்ல படங்கள் இருக்குது. இந்த எலெக்ஷனுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஆனால் அந்த ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் யார் தாக்க பிடிக்கிறது? இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 3 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், வர்ணம் 1000 ரிலீஸ் ஆச்சு. அதாவது எதனால போச்சு? அதில் பாட்டு இருந்தது, ஒரு மெலோடி இருந்தது, ஒரு சாஃப்டாக லவ் ஸ்டோரி இருந்தது. ஓகே. இப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ வரல. இப்போ வந்து வெறும் வெட்டுறது, குத்துறது, ட்ரக்ஸு, க்ரைமு இதுதான் காமிச்சுன்னு இருக்கும். அதுதான் நானும் கேட்கலான்னு வந்தேன். இந்த ரீரிலீஸ் அப்படின்ற விஷயம் நீங்கள் கையில் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் உட்லாண்ட்ஸில் நாங்கள் இன்னும் பார்க்கல. இது எப்படி சார் இருக்குது இந்த ரீரிலீஸ்? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படங்களெல்லாம் ப்ரீவியஸாக ஹிட்டாக கர்ணன்ன்ற ஒரு படம் இப்போ கூட நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு தியேட்டரில் ஓடுது. ஓகே. இப்போ பாசமலர் பாட்டுங்கெல்லாம் இப்போ நீங்கள் போய் கேட்கணுன்னா இப்போ கூட கேட்டாங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும். போன வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் இருக்கிற பாட்டு நீங்கள் கேட்க முடியுமா பாருங்க? அது எந்த படம் என்ன பாட்டு வந்தது உங்களுக்கு தெரியாது. சினிமா இஸ் மிஸ்ஸிங் தோஸ் மெலோடியஸ் சாங்ஸ். மெலோடி போயிடுச்சு சினிமான்னு. இப்போது இருக்கிற பாட்டு வந்து வெறும்
காது பிச்சுக்கிற மாதிரி லவுட் சவுண்ட் ட்ராக்கு, ஓகே ரீரெக்கார்டிங்கு. அவன் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் காதில் சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். போயிடுச்சு. ரீலீஸ் அப்படின்றது உங்களுக்கு கை கொடுக்குது. ரீரிலீஸ் எதுக்குன்னா அந்த அந்த டைமில் இருக்கிற கண்டென்ட்டும் இப்போ இருக்கிற கண்டென்ட்டும் பீப்புள் வாண்ட் கண்டென்ட். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அவன் வந்து சோஷியல் மெசேஜ் பார்க்குறதுக்கு வரல. நாங்கள் வந்து இங்கே சேரிட்டி நடத்தலை, நாங்கள் எல்லாம் பிஸ்னஸ் தான் நடத்துறது. ஸோ நாங்கள் வந்து சோஷியல் மெசேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஏதோ மதர் தெரசா இன்ஸ்டியூட்டோ இல்லை வேறு ஏதோ இன்ஸ்டியூட் நடத்தலை. வி ஆர் ஹியர் டு டூ பிஸ்னஸ். நாங்கள் வரி கட்டணும், ஸ்டாஃப் சேலரி கட்டணும், இபி கட்டணும். ஸோ ரீரிலீஸில் வர ஆக்குபேஷன் அந்த அந்த கொலவெறி பார்க்குறதுக்கே நிறைய பேர் வராங்க. இப்போ சமீப காலத்தில் நீங்கள் சொன்னீங்களே 2023 ஆமாம், எந்த படத்தில் எந்த பாட்டு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, வி ஆர் மிஸ்ஸிங் அந்த மெலோடியஸ் சாங்ஸ். இப்போ நீங்கள் எந்த கடை போனால் கூட இளையராஜாவோட மியூசிக்ஸ் தான் கேட்பாங்க, எஸ்பிபியோட பாட்டு தான் கேட்பாங்க. போன வருஷத்தில் 23 இருக்கிறது காலர் டியூன் யாராவது வச்சுருக்காங்களா? யாரும் வைக்கல. இதுதான் சினிமா. ஓகே, நாங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஒரு நல்ல பாட்டு கேட்கணும். நீங்கள் எடுத்துன்னு வந்து ஜாஸ் மியூசிக்கு காதில் பிச்சுக்கிற மாதிரி சவுண்டு போட்டோன்னா அது நைட்டில் தூக்கம் வராது. அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் போயின்னு இருக்கிறோம். நாங்கள் ரிஃபார்ம் ஆகணும். மக்கள் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எது கேட்குறாங்க, கண்டென்ட் நல்லா இருக்குது, பார்க்கணும்னு தோன்றுறது, அதை தான் வராங்க. அதான் இந்த மாதிரியான படங்கள் இருக்கப்போ கோ, சிவா மனசுல சக்தி, வாரணமாயிரம், 3, மயக்கமென்ன, மன்மதன், வல்லவன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பாட்டுங்க நல்லா இருக்குது. ஆமாம், இப்போ கூட பாட்டுங்க நல்லா தான் இருக்குது. பாட்டுக்காக தான் படம் ஹிட் ஆகுது. நீங்கள் வந்து விஸ்வாசம் படம் அஜித் சார் வந்தது, அதில் என்ன பாட்டுங்க எப்படி இருக்குது? இப்போ இதே ப்ரீவியஸாக அதுக்கப்புறம் வந்த படங்களில் ஏதாவது பாட்டு கேட்குற மாதிரி இருக்கா? இல்லை. வி ஆர் மிஸ்ஸிங் ஆன் தோஸ் சாங்ஸ். ஓகே, இப்பயும் நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸை பற்றி நிறைய இடங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது அந்த படம் வந்துடுது. இந்த 2024 வந்த தமிழ் படங்களை பீட் பண்ணிடுச்சா மஞ்சுமல் பாய்ஸ்? இப்போ லால் சலாமே பீட் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க. பீட் பண்ணிடுச்சு. ஆமாம், அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் வந்து இன்னும் இப்போ சின்ன தியேட்டரில் போட்டிருக்காங்க. ஆனால் போன வாரம் வந்து அந்த கௌதம் வாசுதேவ் மேனன் படம் வந்தது, அதனால தான் நிறைய பேர் சின்ன தியேட்டரில் போட்டாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பெரிய தியேட்டரில் போடுறாங்க. ஸோ அதுதான் ரிசப்ஷன். ஓகே, சினிமா வந்து அழியல. இப்போ நாங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எக்ஸாம் இருக்குது, +2 இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பொய்யான காரணங்கள். மஞ்சுமல் பாய்ஸ்க்கு எக்ஸாம் இல்லையா, வெயில் இல்லையா? படம் நல்லா இருந்தால் தான். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தி ப்ரூஃப் ஆஃப் தி ஈட்டிங் இஸ் இந்த புட்டிங்னுவாங்க. ஓகே, சரக்கே இல்லைன்னா என்ன, எங்கே போய் சாப்பிட்றது? சமையல் செய்கிறதே சரியில்லைன்னா சாப்பாடு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. திருப்பி வந்து ரைட்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உட்காந்து கோஆர்டினேட் பண்ணி திருப்பி இப்படி தான் நாங்கள் மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே மனநிலை மாற்றினா தான் சினிமா நல்லா இருக்கும். நான் எடுத்ததெல்லாம் மக்களை பார்ப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ முட்டாளங்கள் கிடையாது, ரொம்ப புத்திசாலி ஆடியன்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த பெரிய ஹீரோஸோட டிசிஷன்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? வருஷத்துக்கு ஒரு படம் வந்துட்டு இருந்தது, குறிப்பாக வருஷத்துக்கு 2 படங்கள், இப்போ 1 படங்கள், இப்போ 1.5 வருஷம், 2 வருஷத்துக்கு ஒரு படம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சூர்யாவது கிட்டத்தட்ட தேட்டருக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு, விக்ரம் அவர்களுதும் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு, சிலம்பரசன் அவர்களுது, இந்த மாதிரி பெரிய நடிகளோட படமும் தாமதம் ஆகிற காரணம் உங்களுக்கு அதனால ஏதாவது டிராபேக் இருக்கு? இல்லை சார், இப்போது நீங்கள் சிவாஜி சார் பார்த்தீங்கன்னா 150 175 படம் நடிச்சார். ஆமாம், வருஷத்தில் 3 படம் வந்தது. ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் சார் வந்து 84ல் 13 படம் வந்தது ஒரே வருஷத்தில். அப்போ அவங்க எவ்வளோ இருக்காங்க? அப்போ எல்லாம் வந்து இப்போ இருக்கிற வசதிங்களெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து இப்போ ஆவிட் கேமரான்றாங்க, ஏதோ மிக்சிங் கான்சோல்ஸ்ன்றாங்க, அப்போ எல்லாம் கிடையாது. அப்போ வந்து அவங்களுக்கு வசதியும் கிடையாது. கிராமத்துக்கு போவாங்க, ஏதோ ஒரு வீட்டில் தங்குவாங்க. இப்போ தான் கேரவான்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. எப்போ இந்த கேரவான்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து ஆர்டிஸ்ட்டுங்களெல்லாம் குளிர்ச்சி பண்ணாங்களா, சினிமாவும் ஐசியூவில் போயிடுச்சு. ஓகே, ரியலிஸ்டிக்காக படம் எடுக்கணும். புரியுது. அவர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இது இருக்கணும். 90 டேஸில் படம் எடுத்து அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடுத்து 2 or 3 months ஆகும். அதுக்கப்புறம் ரிலீஸ் டைம் கரெக்டாக வந்தால் ஒரு 6 monthsல பூஜை போட்டவுடனே 6 மாதத்தில் படம் வரும். ஃபஸ்ட்டெல்லாம் படம் பூஜை போட்டவுடனே இந்த தேதியில் படம் வருதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போது பூஜை போட்டு எந்த வருஷத்தில் படம் வருதுன்னு ப்ரொடியூசருக்கும் தெரியாது, அந்த டைரக்டருக்கும் தெரியாது. இதுதான் பிரச்சனை. ஓகே, இன்னும் ஒரு குறிப்பாக ஒரு கேள்வி வைக்கணும்னா, விஜய் அவர்கள்
அரசியல் பயணத்தை தொடங்கிட்டாரு. இனிமேட்டு திரைப்பயணத்தில் நான் இல்லை, என்னோட இடம் இன்னைக்கு காலியாக தான் இருக்கும் அப்படின்ட்டாரு. தேட்டர் ஓனர்ஸுக்கு இது கொஞ்சம் வருத்தமான செய்தியாக தான் அமைஞ்சிருக்கு. வருத்தம் தான், ரொம்ப வருத்தம். இப்படிக்கும் விஜய் சார் வந்து லியோ படத்தில் அந்த 6 நாளோட வசூல் யாரும் எதிர்பாராத வசூல். எல்லாருக்கும் வருத்தம் தான். ஆனால் நாங்கள் வெளில காமிக்க முடியல. அவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணுன்னு இறங்குறாரு. எங்களுக்கு வருத்தம். ஓகே, இந்த மாதிரி எல்லா நடிகர்களும் முடிவு எடுத்துட்டா. ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான முடிவில் தான் இருந்தார் சார். இருந்தாலும் பேரலாக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி ஏதாவது விஷயங்கள் இல்லை, அவர் பார்க்கணும். 2024 அப்புறம் அவர் இப்போ 3-4 படங்கள் புக் பண்ணி இந்த படங்கள் வச்சுருக்காரு. 2026 வந்து இப்போ அரசியல்லே வந்து 1 வீக் இஸ் அ வெரி லாங் டேன்னுவாங்க. ஒரு நாள் வந்து ஒரு வீக் ஆகிற மாதிரி இருக்குன்னாங்க. 24 இன்னும் 2 வருஷம் இருக்குது. சினிமாக்காக விஜய் சார் வந்து அரசியல் இருக்கணும், நடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட விருப்பம். 26க்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஆமாம். ஓகே, இப்போது ரஜினி, கமல், ஏன்னா கமல் அவர்களும் விக்ரமோட பாக்ஸ் ஆஃபீஸுக்கு அப்புறம் அவரும் டாப்பில் வந்துட்டாங்க. ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், இந்த 4 பேரை தாண்டி தேட்டருக்கு அதிகமான ஆடியன்ஸ் வராங்க. ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா அடுத்த கட்ட லிஸ்ட்டில் யார் யார் சார் இருக்காங்க இந்த காலகட்டத்தில்? ஹீரோஸே மேட்டர் கிடையாது, கண்டென்ட் தான். சரி, இப்போ இந்த மஞ்சளும் பாய்ஸில் யாரும் நடிச்சதே அவங்க யாரும் மூஞ்சியே பார்த்தது கிடையாது. ஆமாம், ஏன் ஓடுது? கண்டென்ட். ஓகே, இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸோட அந்த கிரேஸ் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல சார். விஜய் படங்கள் அப்படின்னா அந்த மாஸ் ஓப்பனிங்னு ஒன்று இருக்கும், அஜித் படங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நடிகர்கள், ஏன்னா இவங்க ரிட்டையர் ஆனாங்க, இல்லை இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல சார், அந்த இடத்துல யார் யார் இந்த ஓப்பனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபேன்ஸ் அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கேட்குறது இல்லை சார். இப்போது நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் எல்லாம் ஒரு படத்தில் நடித்து அடுத்த படத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அடுத்த படம் வந்து இவங்க அவசரத்தில் வந்து ஒரு கிளிக் ஆகிட்ட உடனே இவங்க ஒரு சைனிங் ஸ்ப்ரீன்னுவாங்க. கதை கேட்குறதுல எதுவும் கேட்குறது கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால அடுத்த படம் ஃபெயிலியர் ஆகிடுது. ஓகே ஓகே. ஸோ அதை அடுத்த ரிலீஸ் பண்ண வந்து ஆளே வராது. அதுக்கப்புறம் டைரக்டரு, ஆக்டரு இவங்களெல்லாம் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி ஜனங்க பார்த்துட்டு தான் புக்கிங்கே வராங்க. ஆனால் இப்போ யாருக்கும் டைம் கிடையாது சினிமாவில் வந்து 3 ஹவர் உட்காந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு. விஜய்க்கு வந்து ரசிகர் மாஸ் ஃபாலோயிங் வந்துடுறாங்க. ஓகே, மீதி ஆர்டிஸ்ட்டுகளெல்லாம் ஒரு ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த கேட்டகரியில் தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாமே இருக்காங்க. பட் அகெயின் இப்போ கேப்டன் மில்லர் எதிர்பார்த்த ஓப்பனிங் இல்லை. ஸோ அடுத்தது வந்து அவரது D50 அவர் சொந்த டைரக்ஷன், அது ஒரு எதிர்பார்க்க இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு லேண்ட்மார்க். D50 இஸ் எ லேண்ட்மார்க் இன் இஸ் கெரியர். அவர் டைரக்ஷன் நல்லா பண்ணுவார். அண்ட் மோரோ சன் பிக்சர்ஸ் தான் நினைக்கிறேன் அது படம். ஆமாம் ஆமாம். ஸோ அது நல்லா ஸ்கிரிப்ட் வைஸாக நல்லா இருக்கும். சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் வந்து சைல்ட் ஹீரோ சார். அவர் ஓகே, அவரது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்ஜெக்ட்ஸு. இந்த ஐலான் கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஏன் கிளிக் ஆகலே புரியல. நல்லா எடுத்திருந்தாங்க. ஹாலிவுட் பாராதான் படம் வந்தது, ஆனால் ஏன் அது கிளிக் ஆகலை ஒன்றும் புரியல அது. அதனால நம்ம அவரோட முதல் படத்துலேருந்து இந்த படத்தை வரைக்கும் அந்த வளர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், முன்னணி நடிகர்களுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷன் இல்லை இருக்கார் அவர் இப்போ கூட இருக்கார். அதான் சார் அவர் கண்டென்ட் கரெக்டாக சூஸ் பண்ணி. இப்போ அடுத்தது கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் அதில் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி அடுத்த கேட்டகரியிலும் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு க்ரோத் இருக்கணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் இருக்கணும். பட் அந்த சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து கண்டென்ட் தான். கண்டென்ட் நல்லா இருந்தால் எல்லாரும் வருவாங்க. கண்டென்ட் நல்லா இல்லைன்னா அடுத்த ஷோக்கே ஆள் இருக்காது. ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் உங்களை சந்திப்பு விழுந்து விடுபடுற நானும் டாடா பை டேக்.